நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக வறட்டு இருமலை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த வறட்டு இருமலை போக்குவதற்கு மூலிகை பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அன்பான நேயர்களே, ஆடாதோட இலை 2 மட்டும் போதுமானது. அவற்றை சிறு துண்டுகளாக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். 1/4 தேக்கரண்டி மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும். 1/4 தேக்கரண்டி ஜீரகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திப்பிலி எண்ணிக்கையில் ஒரு 10 போதுமானது. பனை வெல்லம் தேவையான அளவிற்கு சேர்க்க வேண்டும். நேயர்களே, இப்பொழுது 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றை லேசாக சூடேற்ற வேண்டும். லேசாக சூடேறும் நீரில் நாம் எடுத்து வைத்துள்ள 2 ஆடாதோட இலையை சிறு துண்டுகளாக்கி அந்த நீரில் சேர்க்க வேண்டும். தீநீர் கொதித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 1/4 தேக்கரண்டி மிளகு, 1/4 தேக்கரண்டி ஜீரகம், எண்ணிக்கையில் 10 திப்பிலி இவற்றை எடுத்து 1-2 இடித்து கொள்ள வேண்டும். நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கும் அந்த தீநீரில் தேவையான அளவிற்கு பனை வெல்லத்தை சேர்க்க வேண்டும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.